बोल दें 100% बोलो इस प्रकार 100 This like of 100%. This is 60. This is 30. No 30, no 60, 100. Amen. जो हांडोरे नंदी सेल्तुग्रोम प्रभु जी आपको धन्यवाद देते हैं इस सुंदर समय के लिए प्रभु। हमारे कलिशा के लिए हम आपके चरणों में आते हैं प्रभु। हालेलुया, इतने साल हमारे कलिशा में प्रभु हालेलुया आपने चलाया है। धन्यवाद प्रभु जी। हालेलुया, बड़ा कलिशा के लिए हम आपसे विनती करते हैं, आपके चरणों में आते हैं प्रभु जी। हालेलुया, हमारा परमेश्वर बड़ा है, आप बड़ा महान परमेश्वर है प्रभु जी। हालेलुया, आप हमको बड़ा कलिशा देने के लिए हम आपसे विनती करते हैं। हालेलुया, जो भी जरूरत है प्रभु यीशु मसीह के नाम से पूरा होने दो। हालेलुया, हमें प्रभु जी कम सारे संख्या में बहुत सारे संख्या में लोग बैठने के लिए प्रभु अनुग्रह कीजिए। हमें बोलेंगे प्रभु अनुग्रह कीजिए, आप हमें दीजिए। आपने बोला मांगो तो दिया जाएगा, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே। அதனால இயேசு கிறிஸ்து என்கிற வல்லவருடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்கிற நல்ல பிதாவே। கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய கிருபைக்காக ஸ்தோத்திரம்। ஹalleluya, எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக ஹalleluya। தேசமே பயப்படாத மகிழ்ந்த கழிவுகள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்। ஹalleluya, ஆமென்। கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம்। ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டீர், கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்கான காரியங்களை நீங்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்। ஹalleluya। இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம்। நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஹalleluya हमारे बीच में आए हैं हमारे अरुणराज ब्रदर भाई आए हैं। आज वो हमारे लिए प्रभु यीशु मसीह के संदेश को देंगे। हालेलुया, हम सभी स्वागत करेंगे ताली बजाकर उनको। संतोषமா இருக்கீங்க? ஆமென், 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 ஆமென்। कितना लोग आनंद में है? हालेलुया, உங்கள் மத்தியில இருப்பது ஒரு பெரிய பாக்கியம்। ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்। मैं प्रभु का धन्यवाद देता हूँ। போன வாரம் நான் சபைக்கு வந்திருந்தேன்। पिछले हफ्ते में यहाँ सभा में आया था। திருவிருந்தில கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார்। प्रभु भोज में प्रभु ने इससे भाग लेने प्रभु ने अनुग्रह किया। அதை தொடர்ந்து ஒரு அன்பின் விருந்து கொடுத்தீங்க, அதிலே கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார்। उसके बाद स्नेह का भोजन आपने दिया, उसके लिए धन्यवाद। நல்ல நான் விரும்பி சாப்பிட்ட ஒரு நல்ல பிரியாணி, बहुत ही अच्छा बिरयानी मैंने खाया। ஸ்ரீயலிகோ கர்த்தர் நல்லவர், உங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார்। எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது। मुझे बहुत आनंद हुआ कि प्रभु आपके आराधना में महिमा पा रहा है। கர்த்தருடைய ஆராதனை, அவருடைய கர்த்தருடைய வார்த்தை, அதை தொடர்ந்து கம்யூனியன், प्रभु की आराधना, वचन और फिर और प्रभु भोज में கடைசியாக பாஸ்டர் ஆசீர்வாதம் கூறி முடிப்பதோடு கூட சபை முடிந்து விடுவதில்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன்। और जैसे ही पासवान जो है आखिर का आशीर्वाद देते हैं, उससे सभा जो है वो खत्म नहीं होता है। அது முடிந்த பிற்பாடு நான் கவனித்தேன், பாஸ்டர் அப்படியே உள்ள போய் சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவர்களுக்கு முத்தம் கொடுத்து கட்டி அணித்து கட் பண்ணி அவர்களுக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய காரியம்। அதெல்லாம் जैसे ही सभा खत्म होता है, मैंने देखा कि पासवान जो है सभी बच्चों के बीच में जाके उन्हें गले लगाकर उन्हें चुम्बन देते हैं। சபையினுடைய ஒரு பக்கம் ஆராதனை செய்தி, அடுத்த பக்கம் சபை நம்ம முடிந்த பிற்பாடு ஒருவர் சந்தோஷமாய் பேசிக்கொள்வது। और सभा का एक भाग जो है आराधना और संदेश है, और दूसरा भाग कि हम कैसे लोगों को अपने स्वागत करते हैं, आमंत्रित करते हैं। இதுதான் வேதத்திலே காணப்படுகிற சபை ஆராதனை। और यही पवित्र शास्त्र में लिखा गया आराधना है। எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி அதற்கு அடுத்த வரி என்ன சொல்லுகிறதுனா, ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்। சபை கூடி வந்து என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமாமா? அது ஆங்கிலத்தில் எப்படின்னு சொன்னா என்கரேஜ் சொன்னது। इब्रानियों में लिखा है कि सभा में इकट्ठे होते हैं, एक दूसरे का उत्साह बढ़ाइए, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், एक दूसरे को उत्साहित कीजिए। அது நம்முடைய ஆராதனையுடைய மறுபக்கம் என்று நான் நினைக்கிறேன்। और ये हमारे आराधना का दूसरा भाग ऐसा मैं समझता हूँ। நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன், मैं CSI सभा से हूँ। அங்கெல்லாம் இது நடக்காது, वहाँ ऐसा नहीं होता है। சர்ச்சு முடிஞ்சு பாஸ்டர் ஆசீர்வாதம் கூறின உடனே இந்த நெல்லிக்காய் மூட்டைய கமுத்தா என்ன ஆகும்? ஏதாவது உன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குமா? அப்படித்தான் முடிஞ்ச உடனே ஆமேன் போட்ட உடனே பறந்து இடமே அப்படியே காலியாயும்।
वहाँ पे जैसे CSI सभा में जब पासवान आशीर्वाद दे देते हैं, उसके बाद जो है ये आमला के ये कोने को कैसे नीचे डालेंगे तो कैसे वो भाग जाता है, वैसे सब लोग भाग जाते हैं। ஆனால் இப்படிப்பட்ட சபைகளிலே ஒருவரை பார்த்து ஒருவர் ஆறுதல் படுத்தி ஒருவருடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து அவளை உற்சாகப்படுத்துகிற அநேக சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ऐसे सभा में जहाँ हम एक दूसरे से बात करते हैं, उनके आपके तकलीफों को बताते हैं और हम उसका समाधान देते हैं, ऐसे सभा के लिए धन्यवाद। இந்த நாட்களிலே மிகவும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். आजकल के दिनों में मैं बहुत खुश हूँ அருமையான தேவ மனுஷனோடு கூட और मेरे प्यारे भाई நேரங்களை செயல்பட ஆண்டவர் செய்தார். और उनके साथ समय बिताने के लिए प्रभु ने हमें मौका दिया। உண்மையாகவே என்னுடைய ஆவியிலே ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுத்தார். और मेरे आत्मा में प्रभु ने वो नया आनंद प्रभु ने दिया है புதிய அபிஷேகங்களை கொடுத்தார். और नया अभिषेक प्रभु ने ஜெப दिया ஆவியின் மேல் வைத்தார். और प्रभु ने प्रार्थना का अभिषेक मुझ पे रखा। ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इसके लिए मैं प्रभु का धन्यवाद देता हूँ। கர்த்தர் நல்லவர். प्रभु अच्छा है, God is good. प्रभु भला है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தி இவ்வளவா உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு அன்புள்ள தெய்வம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்ல ஒரு அன்புள்ள தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். हम एक प्यारे परमेश्वर की आराधना करते हैं। நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். हमें गले लगाकर चुम्बन देने वाले प्रभु से இயேசுவை என்னுடைய நேசகுமார் என்று சொன்னவர் அதே ஆண்டவர் அதே வார்த்தையை நம்ம மத்தியிலே சொல்கிறார். நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்றேன். और जो यीशु को देख के जिसने कहा कि ये मेरा प्यारा पुत्र है, वही प्रभु हमें देख कर कहता है ये मेरे प्यारे पुत्र और पुत्री हैं। அந்த அன்பை குறித்து நான் ஒரு விருப்பமான ஒரு புதிய பாடல் ஒன்று நான் இப்பொழுது அடிக்கடி முணுமுணுத்துக் கொண்டு நான் பாடிக்கொண்டிருக்கிற பாடல். அதை பாடி நான் செய்திகளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியும் பாம்பேல எல்லாம் அப்டேட்டா இருப்பீங்க பாட்டுகள்ல. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அது எல்லாம் அப்டேட்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரிந்தவர்களும் என்னோட கூட சேர்ந்து பாடுங்கள். இயேசுவின் அன்பை குறித்த பாடல். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாது தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாது தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, என்னை மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது
இரண்டாம் அதிகாரம் 6வது வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். फिलिपियों 2:6 में हम देखते हैं जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने को अपने वश में रखने की वस्तु न समझी. நாம் தேவ சாயலை இழந்ததற்காக அவர் மனுஷ சாயலானார். और क्योंकि हमने प्रभु के स्वरूप को खोया इसीलिए वो मनुष्य का स्वरूप बनकर आया. அவருடைய அன்பை நம்ம மறக்க முடியுமா? क्या उसके प्यार को हम कभी भूल सकते हैं? மறக்க முடியுமா? क्या उसके प्यार को हम कभी भूल सकते हैं? தெருவுல போயிட்டு இருக்கிறோம், யாராவது காரி துப்புனா நமக்கு எப்படி இருக்கும்? अगर हम रास्ते में चल रहे हैं और अगर किसी ने हम पे थूका तो हमें कैसा लगेगा? கூட்டமா இருக்கு, ஜனங்கள் நிறைய இருக்காங்க, நம்ம ஒருத்தர் வந்து நம்ம முகத்துல காரி துப்பிட்டான்னு எப்படி இருக்கும்? अगर हम रास्ते में चल रहे हैं, भीड़ है और अगर किसी ने हम पे थूका तो हमें कैसा लगेगा? எவ்வளவு ஷேமா இருக்கும், कितना हमें शर्मिंदगी महसूस அடுத்த வச்சு நம்ம மேல பட்ட எவ்வளவு அருவருப்பா இருக்கும் இல்லையா? किसी का जो थूक है वो हम पर गिरेगा तो हमें कितना शर्मिंदगी महसूस होती है. அவர் மேல துப்புனாங்கல்ல, लेकिन उसके ऊपर थूका था, துப்புனாங்கல்லாமா? प्रभु के ऊपर थूका गया, காரி துப்புனாங்க அவங்க. प्रभु को थूका गया. போர்ச்சேவர் ஓங்கி கன்னத்துல அரைஞ்சான். और जो वहाँ पे जो सिपाही थे उन्होंने उन्हें मारा. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. முதல் கொரோனா அந்த சீசன்ல पहला कोरोना जब आया था, என் பையன் மொபைல் ஒரு போட்டோ காமிச்சான். मेरे बेटे ने अपने फोन में मुझे एक फोटो दिखाया. அதுல அவன் சென்டர் இருக்கிறான், இந்த பக்கம் ஒரு பையன், அந்த பக்கம் ஒரு பையன். और उसमें वो बीच में खड़े हैं और आजू बाजू में 2 लोग खड़े हैं. அவனுக்கு அவனுடைய வயது கொத்த வாலிபர்கள். और उन्हीं के आयु उम्र के लोग. ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. और एक की जो शादी होके एक छोटा बच्चा है. இன்னொருத்தன் கல்யாணம் முடிஞ்சு மனைவி இருக்காங்க, குழந்தை இல்ல. और दूसरे का जो शादी हुआ है और लेकिन बच्चे नहीं हैं. ஒரு மாச இடைவெளியில 2 பேருமே கொரோனால இறந்து போயிட்டாங்க. और 1 महीने के अंतर में वो दोनों ही जो है वो कोरोना से वो मर गए हैं. ஃப்ரெண்டுக்கு 2 பேரும் 2 பக்கம் இருக்காங்க, 2 பேருமே மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு காமிச்சான். और उन्होंने मुझे ये दिखाया कि ये जो दोनों मेरे दोस्त हैं और तो ये दोनों ही मर गए हैं. அவனை காட்டிலும் அவன் பக்தி உள்ளவனோ நீதிமானா கிடையாது. और उनसे जो है ये नापवित्र या ऐसा नहीं है. ஆனால் அவன் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறான். लेकिन वो आज भी जो है जिंदा है. அவனுக்கு ஏதாவது நான் இருந்ததானா எங்களுக்கு இருக்கிற ஒரே மகன். और अगर उनको कुछ हो जाता तो हमारे लिए सिर्फ एक ही बेटा. அவருடைய மனைவி 2 வயசு குழந்தையுடைய நிலைமையில நினைச்சுப்பாரு. और उनके जो पत्नी और उसके बच्चे का जो हालत सोचिए. அவருடைய அன்பு, उसका प्रेम, அவர் உண்மையிலே எங்க மேலே என் மேலே வைத்திருக்கிற அன்பு நம்மளை பாதுகாத்து வருகிறது. और उसने जो हम पे रखा हुआ प्रेम है आमीन वो हमें சொல்லுங்களேன். संभालता है. ஆமென் சொல்லுங்களேன். बोलिए आमीन. உற்சாகமாய் சொல்லுங்களேன். और आप उत्साह से बोलिए आमीन. சொல்லுங்களேன். उसके प्रेम அந்த को याद அன்பை करके நினைத்து சொல்லுங்களேன். उसके प्यार को स्मरण करके நானும் बोलिए. நீங்களும் நம்ம குடும்பமும் உயிரோடு கொடுப்பதாகவே நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. और आज अगर आप और हमारे परिवार जिंदा है तो ये उसका प्रेम है. उसने जो हम पर रखा है वो प्रेम. திருச்சி வழியா கார்ல வந்துட்டு இருக்கிறோம் சென்னை. और திருச்சி से जो है हम चेन्नई में गाड़ी में आ रहे थे. எங்க காருக்கு முன்னால ஒரு இனோவா கார் போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப தூரம் எங்க முன்னாடியே போயிட்டே இருந்துச்சு. और हमारे गाड़ी के आगे जो है एक इनोवा कार जो है हमारे आगे आगे जा रहा था. கொஞ்ச நேரத்துல நாங்க போய் பாக்குறோம், அந்த இனோவா கார் வர்ற கார்ல அடிச்சு
அப்படியே தலையெல்லாம் குப்பர் விழுந்து கிடக்கும். और थोड़ा आगे हम जाके देखते हैं वो इनोवा गाड़ी जो है कि दूसरे गाड़ी से टकरा कर उल्टा पड़ा हुआ है। ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களை எல்லாம் காத்து வருகிறார். प्रभु हमारे सारे जो है आने जाने को रक्षा करता है। அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, उसका प्रेम, उसका प्रेम, उसका प्रेम। அவருடைய அன்பு, அன்பு, அன்பு. கடைசியாக இதோட பாடுவோமா? மறப்பேனவும் அது அன்பையே, நான் மறப்பேனவும் அது அன்பையே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை। ஆமென். मैं இந்த நாட்கென்று நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட आज जो हमने ध्यान के लिए जो लिया गया वचन 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 16 அதிகாரம் 16वां अध्याय 13-14 வசனம். 13 और 14वां वचन। 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் पहला कुरिन्थियों 16वां अध्याय 13-14 வசனம். 13-14 वचन। விழித்திருங்கள், जागते रहो, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. 4 காரியங்களை குறித்து பவுல் சொல்கிறார். விழித்திருங்கள், यहाँ पे पौलुस 4 चीजों के बारे में कहता है। जागते रहो, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், विश्वास में स्थिर रहो, புருஷராயிருங்கள், पुरुषार्थ करो, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. और जो कुछ करते हो प्रेम से करो। தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வசனத்திற்காக நாம் सिरों को झुका के प्रभु के पास ஆண்டவரே, से वचन के लिए धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு விளக்கி வேதத்தை விளக்கி காட்டுங்க. वो आप वचन को हमें समझाइए। இந்த நல்ல வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே விழுந்து அது 30, 60, 100 மாய் பலன் தர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ये अच्छा वचन हमारे दिलों में 30, 60, 90 गुना बल दे। எல்லா பொல்லாத சிந்தனைகள் सारे दुष्ट विचार ஒரு மனப்பாட்டை தாங்க. और हमें एक मन दीजिए ஆவியானவர் ஒன்ன செத்துவாங்க. நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. और आप हमारे समय को आशीष दीजिए। என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பெருதியா இருப்பதாக. प्रभु हमारा वचन जो है वो आपके समूहों में प्रिय रहे। ஆமென், आमीन, ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? क्या खुश हैं? சந்தோஷமா இருக்கீங்களா? क्या खुश हैं? நன்றி. குட் குட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। இந்த 4 காரியங்களை சுருக்கமாக பேசி நாம் முடிக்க போகிறோம். ये 4 चीजों के बारे में हम बातें करके, முதலாவது விழித்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். पहला ये वचन कहता है जागते रहो। கொரிந்து சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். कुरिन्थियों के कलीसिया के लिए पौलुस ने लिखा हुआ ये वचन है। கொரிந்து சபை ஒரு பெரிய பட்டணத்துல இருந்த ஒரு சபை. और ये कुरिन्थियों सभा जो है एक बड़े शहर में वाला एक सभा है। கிரீஸ் நாட்டில் உள்ள ஒரு பெரிய பட்டணத்தில் இருந்த ஒரு சபை கொரிந்து சபை. और ग्रीक में एक बड़े शहर में एक ये सभा था। நீங்க அந்த அவருடைய அந்த கொரிந்தியர் முதல் நிருபத்தை முதலாவது அதிகாரத்தை வாசிங்கன்னா அவங்க எல்லாருமே வரங்களிலே பூர்ணமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். अगर आप पहला कुरिन्थियों पहले अध्याय में अगर देखेंगे तो उसमें लिखा गया है कि वो जो है आत्मा में वो परिपूर्ण थे। 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அப்ப எதுல குறைவில்லாம இருந்தாங்களாமா? वो किसमें घटी नहीं था उनको? எல்லா வரத்திலும் என்ன செஞ்சிருந்தாங்களா? குறைவில்லாம இருந்தாங்களாமா. वो सारे वरदानों में जो है बिना कोई घटी के थे। எல்லா வரத்திலையும் கொரிந்து சபை வரத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லா வரமும் பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் ஆரம்பத்திலே. और पौलुस ये लिखते हैं कि वो लोग जो है सारे वरदानों में परिपूर्ण थे। அப்ப நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா अगर आप उसे पढ़ते जाएंगे आगे, அந்த சபை குறித்து அவர் சொல்லுகிறார். उस कलीसिया के बारे में कहते हैं। அந்த சபையில நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. घर में जाके पढ़ कर देखिए, அந்த சபையில ஒழுக்க கேடு இருந்துச்சுன்னு சொல்றாரு.
उस कलीसिया में जो அந்த है சபையில ஒழுக்கக்கேடு இருந்தது, விக்கிரக வழிபாடு இருந்துச்சு சொல்லி நிறைய சொல்லிட்டு வர. உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்குது, உங்களுக்குள்ள குரூப்பிசம் இருக்கிறனால சொல்லி சொல்றாரு. उस कलीसिया में जो है प्रभु के प्रिय ना कार्य उनमें मन मिटाव वगैरह था. பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லி அவங்க குரூப்பா இருந்தாங்க. वो एक एक जो है ग्रुप बनाते थे कि मैं अपोलोस का हूँ, मैं पौलुस का हूँ. அந்த மாதிரி இருக்கிற பொழுது அங்க என்ன இருக்கும்? वहाँ வாக்குவாதங்கள் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் என்ன செய்யாது இருக்காது. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், எல்லா வரங்களையும் பெற்று இருக்கிறவங்க அந்த சபையில என்ன இருக்குதா? பிரிவினை இருக்குது. பிரிவினை, நான் பெரியவன், நீ பெரியவன், அது இதுன்னு சொல்லி பிரிவினை இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா என்ன இருக்குது? அந்த சபையில விபச்சாரம் இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. उस सभा में जो है वो लोग वरदानों से भरे हुए होकर भी मूर्ति पूजा एक दूसरे से जो है விபச்சாரம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு ஒரு 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 கேவலமான ஒரு காரியம் பாருங்க. எல்லாம் வரத்தையும் பெற்ற அந்த சபையில எவ்வளவு ஒழுக்கக்கேடுகள். கடவுள் பிரியமா இருப்பார் அதுல. और एक सभा जहाँ पे वरदानों से भरे हैं, लेकिन उस सभा में पौलुस कहते हैं कि व्याभिचार है. நம்முடைய சபைக்கு அவர் எப்படி இருக்காரு? हमारे सभा के लिए वो कैसा है? தலையாய் वो सर है हमारे सभा के लिए. நம்மெல்லாம் हम कौन हैं? நம்மெல்லாம் யாரு? அழகா சொல்றாங்க, அவர் தலையா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். वो सर है और हम सब उसके अंग हैं. ஒருத்தர் கையா இருக்கிறோம், ஒருத்தர் காலா இருக்கிறோம், कोई हाथ है, कोई पैर है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். हम सब कोई ना कोई अंग है कलीसिया में. ஏதாவது பாகுபாடு இருக்க முடியுமா? तो क्या हमें कोई भेदभाव हो सकता है? பாகுபாடு இருந்தா அது அந்த சரீரம் ஒழுங்கா வேலை செய்யுமா? अगर भेदभाव रहेगा तो क्या वो शरीर सही से चलेगा? கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு, கை செய்து நான் என்ன செய்ய மாட்டேன், குமிய மாட்டேன், நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? अगर पैर में अगर चीज कांटा घुस गया तो क्या पैर हाथ कह सकता है नहीं मैं नहीं निकालूंगा? ஆகவே சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம வர விடக்கூடாது. इसीलिए कलीसिया में ऐसी चीजों को நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். इसमें हमें बहुत सावधान रहना है. ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, चाहे कोई पासवान हो या जो மிகவும் विश्वासी हो, எச்சரிக்கையோடு கூட வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். हमें बहुत सावधानी से जीना है, इसलिए हम बुलाए गए हैं. அநேக நாட்களுக்கு முன்பதாக ரேடியோவிலே பேசுகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், அவர் மாற பேச முடியாது, சத்தியத்தை விளக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனே ஒரு பெரிய பாவத்துல விழுந்து போனான்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். और बहुत सालों के पहले एक ऐसे पासवान जो रेडियो में बातें करते थे, उनके जैसा कोई वचन को बोल नहीं सकता, न समझा सकता, लेकिन वो भी जो है ऐसे पाप में गिरे हम सब जानते हैं. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாதத்தில் அமர்ந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. इसलिए हर एक दिन हमें प्रभु के समूह में जाके अपने आप को जांच कर देख के हमें पवित्र रहना है, ये हमारे कर्तव्य है. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கடைசி அந்த கடிதத்தை எழுதி அந்த கடைசி அதிகாரத்துல வரும்போது சொல்றாரு, அவங்களை பார்த்து என்ன செஞ்சிருங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, पौलुस आखिरी में क्या कहते हैं कि तुम जागते रहो. 13வது வசனம் 16-13 16-13 में लिखा गया है, जागते रहो, நீங்கள் விழித்திருங்கள். जागते रहो. விழித்திருங்கள் சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சபையில நம்ம பைபிள பார்க்கணும். நிறைய ஆண்டவருடைய வருகைக்கு என்ன செய்யுங்க, நீங்க விழித்து போயிருக்கணும். எஜமான் எப்ப வருவார் சொல்லி உங்களுக்கு தெரியாது, அதனால என்ன செய்யுங்க, விழித்திருங்க சொல்லி அநேக காரியங்கள். கடவுளுடைய வருகைக்கு விழித்திருங்கள் சொல்லி ஏராளமான வசனங்கள் இருக்குது. पवित्र शास्त्र में हम ये जागते रहो के बारे में हम बहुत सारे वचनों को देखते हैं कि प्रभु जो कहता है कि जागते रहो, और जो परमेश्वर जब आएगा वो घड़ी हम नहीं जानते, इसलिए तुम जागते रहो. ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப பேச முடியாது, அதுக்கு நேரம் இல்ல. ஆகவே நான் ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நான் சொல்லி ஆசைப்படுகிறேன். கொலேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலேசியர் 4:2. कुलैसियों को लिखा हुआ किताब, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். எதுல விழித்திருக்க சொல்லி சொல்றார் பவுல்? किसमें जागते रहने बोल रहे हैं? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், और ஜெபத்திலே निरंतर प्रार्थना में लगे रहो. விழித்திருங்கள். ஆமா, நம்ம எதுல விழித்திருக்கணும்? हमें किसमें जागते ஜெபிக்கிறதுல रहना நாம் है? என்ன செய்யணும்? हमें प्रार्थना करने में लगे रहना है. ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். हमें प्रार्थना में जागृत रहना है. ஜெபம் பவர்ஃபுல். प्रार्थना जो है सामर्थ्य है. ஜெபம் வல்லமை உள்ளது. प्रार्थना सामर्थ्य है. நாம் எந்த அளவு ஜெபத்துல ஊறி நாம ஜெபத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மா பலப்பட்டு இருக்கும். जितना हम प्रार्थना में लगे रहते हैं उतना हमारा आत्मा बलवान रहता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த
கொரோனா சமயங்கள்ல ஏராளமான இடங்கள்ல நல்ல ஜெபங்களை எழுதெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். और प्रभु का धन्यवाद हो, ये कोरोना के समय में बहुत सारे जगहों में जो है प्रार्थना को चलाने के लिए प्रभु ने சர்ச் எல்லாம் பூட்டிட்டாங்க, कलीसिया बंद हो गए, எல்லாம் ஆன்லைன்ல நிறைய ஏராளமான ஜெபக்குழுக்கள் எல்லாம் கூடி கூடி அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த மோசமான நாட்களையும் கூட ஒரு நன்மையை ஆண்டவர் உண்டு பண்ணி தந்தார். कलीसिया जो है बंद होने के समय में भी ऑनलाइन में बहुत सारे लोगों ने प्रार्थना करके ये एक बुरे चीज में भी प्रभु ने एक अच्छाई की। நாம் விழித்திருந்து நாம ஜெபிக்கணும், इसीलिए हमें जागते रह के प्रार्थना करना है। இந்த உலகத்துல என்ன நடக்குது, நம்முடைய நாட்டில் என்ன நடக்குது, நம்ம பட்டணத்துல என்ன நடக்குது சொல்லி நாம விழிப்பா இருந்து அதற்காக என்ன செய்யணும், हमें जागरूक रह के जो हमारे देश में क्या हो रहा है, हमारे शहर में क्या हो रहा है, ये सोच के हमें प्रार्थना நம்ம ஜெப நேரத்துல கூட அப்படிப்பட்ட காரியங்களுக்காக என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணணும். हमने प्रार्थना के समय भी उन सारी चीजों के लिए हमने प्रार्थना किया। கொரோனா காலத்துல பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் மூடுறதுனால பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருந்த ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான, எனக்கு சரியான நம்பர் தெரியல, மோர் தென் 4,000 ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பெண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கர்ப்பமானாங்கன்னு சொல்லி செய்தியை வந்துச்சு. और ये कोरोना ये समय में जो है ऑनलाइन एजुकेशन की वजह से ऐसा लगभग हजारों में जो बच्चे हैं, जवान बच्चियां जो है वो गर्भवती हुई, ऐसा हमने सुना है। இந்த கடைசி நாட்கள் பிசாசு எவ்வளவோ உக்கிரமான பாவங்களை என்ன செய்யறான், அந்த பூமியில போடுறான். आखिर के समय में जो है शैतान ऐसे बहुत सारे दुष्कर्मों को हमारे बीच में डालता நம்ம है। இதெல்லாம் கூர்ந்து கவனித்து நம்ம ஜெபிக்கிற பொழுது அதெல்லாம் என்ன செய்யும், ஒண்ணுமில்லாம போகும். और जब हम इसे ध्यान से इसे समझ कर जब हम उसके लिए प्रार्थना करते हैं तो वो सब नष्ट हो जाएगा। இதெல்லாம் எப்ப சரியாகும் சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும்போது என்ன செய்யும், जब ये सब कब सही होगा, जब प्रभु का राज्य हमारे मध्य में आएगा। தேவனுடைய ஆண்டவர் ஜெபத்தை சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ அந்த பரலோக பூமி வந்து பரலோகமா மாறணும். और जो हमारा ये जो पृथ्वी है जो अगर स्वर्ग जैसा बनेगा तब ये चीजें नाश होगी। பரலோகத்துல போட்டி பொறாமை இருக்குமா, क्या स्वर्ग में जो है लड़ाई होगी, கவலை கண்ணீர் இருக்குமா, क्या दुख और आंसू होंगे। அப்ப அங்க அந்த சந்தோஷம், அந்த நீதி, அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்னா அது அதை போல என்ன செய்யணும், நம்முடைய பூமி மாறணும். அதற்காக என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் சித்தம் செய்யப்படுவதாக, ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, வறுமை ஒழிந்து போவதாக, செழிப்பு உண்டாவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக. பரலோகத்தில் யாராவது சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்துட்டு எத்தனை டிகிரி இருக்குன்னு பாரு, அப்படி மூக்குல உள்ள விட்டு எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கா, வியாதி இல்லாத பரலோகம். அதே போல இந்த பூமியும் வியாதி இல்லாத பரலோகமா மாறுமா, மாறும். சபையெல்லாம் அது உணர்ந்து நம்ம ஜெபிக்க என்ன செய்யும், அதெல்லாம் மாறும். ஆண்டவர் மாற்றுவார். அவ்வளவு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போகுமா, போகாதா, போகும். स्वर्ग में जो है ना बुखार होता ना खांसी होता है, जैसे वैसे अगर जैसे प्रभु प्रार्थना करता है कि जो जैसा स्वर्ग में है वैसे पृथ्वी में भी हो, जब हम ऐसे प्रार्थना करते हैं तो हमारा पृथ्वी भी स्वर्ग जैसा बन जाएगा। கொரோனாவுக்காக எல்லாம் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். இப்ப அது என்ன செஞ்சது, இல்லாத இடமா தெரியாம போயிருச்சு. அங்கங்க எல்லாம் வெள்ளம் எழுந்து அதெல்லாம் என்ன மைக்ரான் என்னமா வருது, அதெல்லாம் வந்தாலும் 2 நாள் 3 நாள் என்ன செய்யுது, அதெல்லாம் அப்படிப்பட்ட கிருபைகளை என்ன செய்யுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கு. ஆகவே நாம் என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். और जैसे अभी हमने ये कोरोना के लिए प्रार्थना किया, आने वाले अभी वाले समयों में वो ना के बराबर हो गया है। और ये सारी चीजें कब मिटेंगे, हमारे जब हम निरंतर प्रार्थना में लगे रहेंगे। आमीन. तूका இருக்கா, ஆமென். ஒரு ஆமென் சொல்லுமா, ஆமென் बोलेंगे, ஆமென் ஆமென் ஆமென். எத்தனையோ பேர் ஜெப வீரர்களை நம்ம பார்க்கிறோம். தானியேல் ஜெபம் பண்ணார், என்னங்களே தானியேல் ஜெபம் பண்ணார். அந்நிய தேசத்துல போய் அவர் ஜெபம் பண்ணாரு. அப்படி அந்நிய தேசத்துல ஜபிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. ராஜா உத்தரவு போட்டான், என்னை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது சொல்லி அவன் உத்தரவு போட்டான். அந்நிய தேசத்துல, புறஜாதி தேசத்துல அப்படி ஜெபம் பண்ணா என்ன ஆகும், அவனை சிங்க கையில் தூக்கி போடணும். ராஜா எல்லாம் எழுதி லெட்டர்ல எழுதி உத்தரவு போட்டான். எல்லாம் தானியேலுக்கு தெரிஞ்சது, எல்லாம் தெரியும். ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் என்ன தெரிஞ்சது. ஆனாலும் என்ன செய்தான், அவன் வழக்கத்தின்படியே பலகணியை திறந்து எருசலேமை நோக்கி என்ன செஞ்சான், 3 நேரமும் ஜெபித்தான். உற்சாகமே இல்லையா உங்கள்கிட்ட,
உற்சாகமே இல்லையே. எவ்வளவு ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தி, எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி. எவ்வளவு இக்கட்டான நேரத்திலையும் பலகடிகள் திறந்து 3 நேரம் அவன் ஜெபித்தான். दानियल जो है वो प्रार्थना उसको ऐसे एक देश में था जहाँ अन्य देश में था, उस जगह पर भी जब राजा ने ये कहा था कि तुम्हें प्रार्थना अन्य देवताओं को नहीं तुम्हें पूजना है, तुम्हें सिर्फ राजा को पूजना है, उस समय में भी दानियल ने जो है खिड़की को खोलकर प्रभु की ओर देखकर उसने प्रार्थना किया। ஆமென். அதனால நடந்தது என்ன? उसकी वजह से क्या हुआ? ராஜா சொன்னான், ராஜா ने தானியேலே, कहा, दानियल நீ வணங்குகிற தெய்வம் தான். ஆமென். ஒரு புறஜாதி ராஜா டிக்ளேர் பண்றான், யுவர் காட் இஸ் a true God. एक राजा ये कहता है कि तेरा प्रभु ही जिंदा प्रभु है। நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த தேசம் மாறும். हम जब प्रार्थना करना शुरू करते तो हमारा देश बदलता है। நான் நிறைய நினைப்பேன், பல பெரிய பெரிய பிரச்சனை உண்டு பண்றாங்க பாருங்க. கர்நாடகாவில முஸ்லீம் எல்லாம் அந்த முக்காடு போடக்கூடாது, டிரெஸ் போடக்கூடாது, எத்தனையோ காலமா போட்டு வர்றாங்க இல்லையா. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை உண்டாக்கி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் மதத்தை வச்சு செஞ்சு தேசத்தை பிளவுபடுத்த எப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. சாக மாட்டோம்னா நான் நினைக்கிறேன். எங்க தமிழ்நாட்டு வந்திருக்கிற எச்சிராஜான்னு 2-3 பேர் இருக்காங்க. வாயை திறந்தா போய் அவன் எல்லாம் சாக மாட்டானா, இங்க ஏறப்பிள்ளை வெடி வச்சு சாக மாட்டான், எல்லாம் நல்லா தான் இருக்கிறான். ஆனாலும் ஒரு நாள் என்ன செய்வார் ஆண்டவர், எல்லாம் தலைகளா मार्चवार। हमारे देश में जो है ये शासन के लोग जो है ऐसे बहुत सारे चीजें कर रहे हैं। कभी कभी मैं பிரிவினைவாதிகள், அந்த பிரிவினை செய்கிறவர்கள், தேசத்தை துண்டாட நினைப்பவர்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம ஓடி போகிற நாட்கள் वरुण। और ये जो देश को बांट रहे हैं, ये लोग कहाँ जाएंगे उनका अता पता नहीं हो, ऐसा दिन आएगा। ஒரே ஒரு ராத்திரி போதும், एक ही रात काफी है इसके लिए, एक क्षण भर काफी है इसके लिए। सब कुछ बदलेगा, सब कुछ बदलेगा। எஸ்தர் ஜெபித்தா, தன்னுடைய குலமெல்லாம் அழிய போகுதே। एस्तर ने प्रार्थना किया कि मेरे सारे कुल नाश होने वाले हैं। எஸ்தரை போல நம்ம ஜெபிக்க வரணும்। एस्तर के समान हमें प्रार्थना करना है, தேசங்களுக்காக ஜெபிக்க வரணும், देशों के लिए प्रार्थना करना है। வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்கிற ஏராளமான மக்கள் உண்டு। दाहिने बाएं हाथ का जो अंतर न जानने वाले लोग हैं हमारे देश में। காடுகளிலே நாகரிகம் எல்லாம் வாழ்கிற ஏராளமான பழங்குடி மக்கள் உண்டு। और जो गाँवों में जो है ना कोई चीज ना समझने वाले लोग हैं, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், वो सब उद्धार पाने हैं। ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படணும், और जो प्रभु के सेवक जो है वो संभाले जाने चाहिए। ஊழியர்களுக்கு எதிராக சுவிசேஷம் சொல்லுவதற்கு எதிராக இருக்கிற சதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் நிலவணும்। सेवकाई करने के लिए जो है हमें एक अच्छा जो है हमारा जो इर्द गिर्द ऐसे समय आना चाहिए। எல்லாரும் ஜெபம் பண்ணிருப்பீங்க, அது சந்தேகம் கிடையாது। ஆனால் இன்னும் நம்முடைய ஜெபத்தை கூட்ட வேண்டும்। अब सब प्रार्थना कर रहे हैं, इसमें कोई शक नहीं, लेकिन हमें अपना प्रार्थना जो है और बढ़ाना है। கிடைக்கிற நேரமெல்லாம் என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும்। இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு வசனம் இருக்கு। जब समय मिलता है हमें प्रार्थना करना है, बिना कोई निरंतर प्रार्थना करना है। அது எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? हम कैसे निरंतर प्रार्थना कर सकते हैं? இடைவிடாமல் बिना कोई रुकावट कैसे प्रार्थना कर सकते हैं? சமையல் செய்யும்போது ஜெபம் பண்ண முடியுமா? क्या जब हम खाना पकाते हैं तब प्रार्थना कर सकते हैं? ஜெபம் பண்றீங்க, कितने लोग प्रार्थना करते हैं? சமைக்கும் போது ஜெபம் பண்ணலாம் இல்லீங்களா? खाना बनाते समय भी प्रार्थना कर सकते हैं, வீட்டை கூட்டும் போது ஜெபம் பண்ணலாம், झाड़ू लगाते समय பையன் प्रार्थना कर தூக்கிட்டு सकते பஸ்ஸுக்கு ஓடும் போது ஜெபம் பண்ணலாம், हैं, और बस के लिए பஸ்ல भागते உட்கார்ந்து समय ஜெபம் प्रार्थना कर பண்ணலாம்। सकते हैं, बस में बैठे हुए प्रार्थना அது कर அப்படியே सकते நம்ம हैं। எப்படி நம்ம அறியாமையே மூச்சு விடுறோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம அறியாமையே உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், ஜெபம் பண்ண। அது ஒரு நல்ல ஒரு பழக்கம்। जैसे हमें अनजाने हम श्वास लेते रहते हैं, वैसे ही हमें वैसे ही प्रार्थना करते रहना है। அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்। वैसे एक सब करुणा को हमें प्राप्त करना है। நான் ஜெபித்துட்டே இருப்பேன்। मैं प्रार्थना करते रहता हूँ। பேசிட்டு இருந்தா கூட என் உள்ள என்ன செஞ்சிருக்கோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்। और जब मैं किसी से बात कर रहा हूँ तो भी मेरे अंदर वो प्रार्थना चलते रहता है। அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம வாஞ்சித்து என்ன செய்யணும், वैसे चीजों के लिए हमें जो है वैसे चीजों के लिए हमें करना है। அதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம யாருக்காக ஜெபம் பண்றோம் அவங்க பயன்படுறாங்க, जिसके लिए हम प्रार्थना कर रहे हैं वो आशीष நம்ம पाएंगे। தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால நம்மளும் ஆவியில என்ன செய்யறோம்,
வெள்ளப்படுறோம், நம்மளும் புதுப்பிக்கப்படுறோம், நம்மளும் என்ன செய்யறோம், ஆண்டவர் நம்மையே மறுரூபப்படுத்துகிறார். और क्योंकि हम भी प्रार्थना करते रहते हैं तो हम आत्मा में बल पाते हैं। அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திலே நாம் விழித்திருக்க இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம ऐसे प्रार्थना में हमें जागते रहने के लिए प्रभु हमें बुलाता है। இரண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருங்க. இரண்டாவது பாயிண்ட் दूसरा, विश्वास में स्थिर रहो। விசுவாசத்திலே विश्वास में स्थिर रहो। விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். विश्वास में स्थिर रहो। விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். विश्वास में स्थिर रहो। விசுவாசம் ஒரு வரம். विश्वास जो है एक वरदान है। விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். विश्वास के साथ लोगों ने जगत को प्राप्त किया है। हम सब விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். विश्वास ही जगत को जीतने वाला वो जय है। நீ விசுவாசித்தால் अगर तुम विश्वास करोगे तो प्रभु की महिमा को देखोगे। अगर तुम विश्वास करोगे तो महिमा, விசுவாசம் உன்னை तेरे विश्वास ने तुझे उद्धार दिया है। ஆமென். இப்ப விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கணும். हमें विश्वास में स्थिर रहना है। ஆபிரகாம் 25 வருஷம் अब्राहम जो है 25 வருஷம் பொறுமையா இருந்தாரு. 25 साल वह शांति से 25 வருஷம் இல்லீங்களா? 75 வயசுல அவருக்கு பிராமிஸ் கொடுத்தாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். प्रभु ने वचन दिया था कि मैं तेरे संतानों को बढ़ाती दूंगा। எப்பதான் ஈசாக்கு பிறந்தாரு? ईशाक कब पैदा हुए, लेकिन எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? कितने साल उन्होंने इंतजार किया? 25 வருஷங்க. 25 साल इंतजार किया उन्होंने। நமக்கு ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 2 வாரம் என்னன்னா ஆண்டவர் மறந்துட்டாரா, हम एक दिन, 2 दिन, 1 हफ्ता हम ऐसा सोचने लगते हैं, अरे प्रभु ने मुझे छोड़ दिया क्या, प्रभु मुझे भूल गया क्या। விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கணும். विश्वास में हमें स्थिर रहना है। விசுவாசத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கணும். विश्वास में हमें आगे बढ़ना है। கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், बिना कार्य का विश्वास जो है मरण के समान है। விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். हमें विश्वास में स्थिर रहना है। விசுவாசத்துல நல்ல நிலைத்திருக்கணும். विश्वास में हमें स्थिर रहना है। जब மழைக்காக ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நாள் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணாங்களாம். एक सभा इकट्ठा किया गया कि बारिश हो जाए। எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க. सब लोग प्रार्थना करने आए, बारिश हो ஆனா जाए। ஒரு பொண்ணு மாத்திரம் கொடை எடுத்துட்டு வந்தாளாமா. सिर्फ एक बच्ची जो है छाता लेकर आई थी। அவளுக்கு தெரியும், उसे पता था நான் ஜெபம் பண்ண போறேன். मैं प्रार्थना करने जा रही हूँ। எதுக்காக ஜெபம் பண்ண போறேன்? किसके लिए प्रार्थना करने जा रही हूँ? மழை வருமா வராதா? तो கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா? तो आएगा तो அப்படிப்பட்ட हमेशा விசுவாசம் वैसा ஆண்டவர் विश्वास செய்வார். प्रभु करेगा, செய்வார். प्रभु करेगा। விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் கனம் பண்ணுவார். जो विश्वास करता है प्रभु उसकी महिमा करेगा। அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वैसे विश्वास प्रभु हमें அப்படி நான் दीजिए। விசுவாசிக்க வேண்டும். वैसा विश्वास हमें ஒரு करना வரட்டு है விசுவாசத்தை நான் விசுவாசிக்க और வேண்டும். वैसा जो है विश्वास हमें रखना है। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள என்ன செய்யணும், நம்ம கடந்து போவோம். वैसे विश्वास के अंदर हमें जाना है। எலியாவின் காலத்துல एलिया के समय में மழை பெய்யாதபடி என்ன செஞ்சிட்டான், அந்த வானத்தை அடைச்சிட்டார். और बारिश ना हो वैसे मेघ को बंद कर दिया था। அங்க சமாரியா முழுவதும் பஞ்சம். और समरिया पूरा अकाल पड़ गया ஆடு था மாடுகளுக்கு புல்லு கூட இல்ல. और जो गाय बैलों को घास तक नहीं था। ஆண்டவர் சொன்னாரு, प्रभु ने कहा நான் மழை தர போறேன். मैं बारिश दूंगा। இப்ப 3 வருஷம் கழிச்சு, 3 साल बाद 3 வருஷம் கழிச்சு 3 साल बाद ஆகாப கூப்பிட்டு சொல்றான், आपको बुला के कहते நீ हैं போய் சாப்பிடு, तू जाकर खाना खा, நீ சாப்பிடு, ஆண்டவர் மழை தர போறார். तू जाकर खाना खा, प्रभु 3 बारिश वर्ष देगा। कल 3 साल के बाद அந்த மழையினுடைய இரைச்சலின் சத்தம் என் காதுல கேக்குது. और वो बारिश का जो आवाज है वो मेरे कानों में गूंज रहा மழை, है। ஒரு பெரிய மழை வருகிற சத்தம் என் காதுல கேக்குது. एक बहुत बड़ा वर्षा आने वाला वो आवाज मेरे कानों में गूंज रहा நீ है। போய் என்ன செய், சாப்பிட்டு ரெடி ஆயிரு. तू जाकर खाना खा के तैयार रहे। வேலைக்காரன் அனுப்புறான், और वो सेवक को भेजता है, நீ சமுத்திரத்துக்கு போய் பாரு, जाके समुद्र की ओर देख, மழை வருவதற்காக ஏதாச்சும் அறிகுறி தெரியுதான்னு பாரு. क्या बारिश आने के लिए तुझे कोई मेघ दिख रहा है? வந்து சொல்றான், நோ. सेवक कहता है नहीं। என் பேத்தி செல்வா, நோ. मेरी Okay. तो पोती No, जो कहती no. है नो नो कहती है। அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், நோ. और वो सेवक आके कहता है नहीं। மறுபடியும் போய் பாரு, फिर से जाके देख, நோ. फिर से जाके देख। எல்லாம் வறண்ட சூழ்நிலை, सभी वो सूखा समय வானம் எல்லாம் கிளியரா இருக்கு, ஒரு சின்ன மேகம் கூட. और ऊपर कोई मेघ बिल्कुल भी नहीं है। 6 தடவை அனுப்பலாம்.
6 बार वो भेजता है, 6 தடவை அனுப்பினான். 6 बार वो भेजता है। இல்ல 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 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சத்தம் கேட்கும். नहीं, प्रभु ने कहा ஆண்டவர் है சொல்லிட்டார், वो आवाज गूंज மழை रहा தரேன்னு है। சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். प्रभु ने कहा है कि மழை वो அனுப்புவேன்னு बारिश ஆண்டவர் देगा। சொல்லிட்டாரு. प्रभु ने कहा है वो वर्षा அந்த भेजेगा। சத்தம் கேக்குது. वो आवाज मुझे அந்த सुनाई दे रहा है, இரைச்சலின் சத்தம் கேக்குது. वो गरजने का साउंड இது மாறாது. सुनाई दे रहा है, वो இது नहीं மாறாது. बदलेगा, वो बदलेगा नहीं। 7வது தடவை பார்க்கறான். 7वें बार वो जाकर देखता है, கையளவு மேகங்க. वो एक मुट्ठी भर एक मेघ, அவ்வளவு பெரிய வானத்துல எவ்வளவு பெரிய மேகம். इतने बड़े आकाश में நமக்கெல்லாம் एक பார்த்து मुट्ठी அப்படியே भर வானம் எல்லாம் ஃபுல்லா கருமையா இருட்டா தான் நமக்கு என்ன சொல்லுவோம், மழை. இந்த பக்கம் பாருங்க எல்லாம் இருட்டு மேகம் ஃபுல்லா கருமேகம் சூழ்ந்து இருக்குது, மழை வரப்போம். ஆனா எலியா சொல்றாரு, ஒரு கையளவு மேகம் தான் இருக்குன்னு சொல்றான். ரெடி ஆயிட்ட, நீ சாப்பிட்டு கிளம்பு, பெருவரே மழை வரப்போகுது. இவ்வளவு பெரிய காலம் பாருங்க. 6 முறை பார்த்து என்ன செஞ்சான், ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் எலியா விசுவாசத்துல என்ன செஞ்சான், உறுதியா இருந்தான். ஒரு சின்ன அடையாளம், கையளவு மேகம், ஒரு பெரிய மழையினுடைய இரைச்சல், एक बड़े गर्जन का आवाज, ஒரு பெரிய மழை வந்தது. बड़ा बारिश பெரிய மழை आया, வந்தது. बड़ा बारिश आया। யாருமே உற்சாகமே இல்ல, அதான் வருத்தமா இருக்கும். कोई भी उत्साह से नहीं है। कितने बड़े कार्य हो रहे हैं, எவ்வளவு பெரிய தேவனை பற்றி, எவ்வளவு பெரிய 3 வருஷம் மழையே இல்லைங்க, ஒரு கையளவு மேகம் தான் வந்துச்சு. அதை நம்பினா ஆண்டவர் சொல்லிருக்காரு, கையளவு மேகம் வந்துருச்சா, ரைட், ரெடி ஆயிடு, சாப்பிட்டு ஓடு. நீங்க 3 साल बारिश नहीं था, பெரிய மழை வந்தது, பெரிய மழை बड़ा வந்தது. एक वर्षा उसके बाद आया। விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. विश्वास में हमें स्थिर விசுவாசத்துல रहना உறுதியா है, இருங்க. विश्वास में ஆண்டவர் स्थिर ஒரு रहना சின்ன है। படத்தை காமிச்சிட்டாரா, ஆண்டவர் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டாரா, அதை புடிச்சிட்டு என்ன செய்யணும், அப்படியே இருக்கணும். प्रभु ने अगर एक छोटा वचन कह दिया है तो भी उसे पकड़ के स्थिर रहना है। अगर उसने कहा है तो उसने कह दिया है। ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன், प्रभु एक वचन कहो, मेरा सेवक ठीक हो जाएगा। பிரஜாதி 100க்கு அதிபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் வேலைக்காரன் பிழைப்பா. நீங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க அவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இங்க இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க என் வேலைக்காரன் செய்வான், சுகமாவான். आपको मेरे घर आने की जरूरत नहीं है, उससे वो कहता है, वो सिपाही कहता है, प्रभु आप एक वचन बोलो, मेरा सेवक चंगा हो जाएगा। நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர், நான் சரியா ஆண்டவர் புரிஞ்சுக்கல, हम प्रभु को अच्छे से समझ नहीं पाए, அதனாலதான் நம்முடைய லைஃப்ல என்ன செய்யுது, इसीलिए हमारे जिंदगी எவ்வளவு में அழகான சம்பவங்கள் எல்லாம் இது இருக்கு. और कितने अच्छे चीजें प्रभु ने लिखे हैं। ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. प्रभु ये ஆண்டவர் वचन சொல்றாரு, कहो। இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நானு, प्रभु ने कहा इस्राएल में भी मैंने ऐसा विश्वास को नहीं देखा। ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. प्रभु ऐसा विश्वास मुझे भी दीजिए। என் விசுவாசம் அவிசுவாசம் எல்லாம் ஒளிந்து போகும். प्रभु मेरा सारा विश्वास निकल जाए, அவிசுவாசம் எல்லாம் ஒளிந்து मेरा போகும். सारा विश्वास निकल जाए। கர்த்தர் சொன்னார் அதை அப்படியே செய்வார் என்கிற अगर प्रभु कहता விசுவாசத்தை है எனக்கு तो ऐसा தாங்க. ही होगा, ऐसा विश्वास प्रभु हमें दीजिए। அதுல உறுதியா நான் இருக்கணும். प्रभु उस विश्वास में मुझे स्थिर रहना है। ஒருபோது பின்வாங்க மாட்டேன், मैं पीछे कभी नहीं हटूंगा, ஒருபோது பின்வாங்க मैं மாட்டேன். कभी पीछे नहीं हटूंगा। ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். प्रभु उसे पूरा करेगा, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். प्रभु उसे पूरा करेगा। நான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வேன். हम उसे विश्वास करके हम उसे पालेंगे, விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வேன். उसे विश्वास करके हम पालेंगे। பெண் அதுதான் குதிரைப்போக்கினால் கஷ்டப்பட்டவோ, ரொம்ப வருஷங்களாய் வேதனைப்பட்டவோ, ஆண்டவருடைய சரீரத்தின் ஓரத்தையாவது தொங்கலின் ஓரத்தையாவது தொட்டா சுகமாவேன்னு சொல்லி அவ்வளவு பிரயாசம் எடுத்து போய் தொட்டு சுகத்தை அடைந்தான். और लहू बहने की बीमारी से एक स्त्री जब वो उसने ये कहा, मैं प्रभु के उस वस्त्र के छोर को छू लूंगी तो मैं चंगी हो जाऊंगी। மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. बेटी तेरे विश्वास ने तुझे चंगा किया है। இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ऐसा विश्वास को हमें पाना है। மூன்றாவது காரியம், புருஷராயிருங்கள். पुरुषार्थ करो, புருஷராயிருங்கள். पुरुषार्थ करो। இன்னொரு வசனம், இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொன்னா, துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். புருஷராயிருங்கள். முதல் காரியம் என்ன அதுல எழுதப்பட்டிருக்கிறது, पहला விழித்திருங்கள். जागते रहो, இரண்டாவது दूसरा विश्वास में स्थिर रहो, மூன்றாவது तीसरा புருஷராய். पुरुषार्थ करो। யாருக்கு சொல்றாரு, ये किससे प्रभु के किससे वो पौलुस कह रहे हैं? कुरिन्थ सभा के लिए। ஒரு பிரசங்கங்கள் கேட்டா கீழே படியேட்டு கீழே போறதுக்குலாம் மறந்துடக்கூடாது. அது அப்படியே நம்ம என்ன செய்யணும்,
அது அப்படியே நம்ம என்ன சொன்னாங்க முதல் பாயிண்ட் என்ன, ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அது என்ன சொன்னோம் 1 Corinthians 16, 13, அது அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம மனசுல பதியிற வரைக்கும் என்ன செய்யணும், அதுதான் அப்படியே வளரும். அப்படி வளர அந்த வசனங்கள் நமக்கு வளர்ந்து பலன் கொடுக்கும். அந்த காலத்தில் நிலைத்திருப்போம். तो हमें उस वचन को दोहराते रहना तब तक जब तक वो हमारे मन में जो है वो जड़ न पकड़े। விழித்திருங்கள், जागते रहो, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், विश्वास में स्थिर रहो, புருஷராயிருங்கள், पुरुषपात करो, புருஷராயிருங்கள். पुरुषपात करो। கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல வேணா போய் வாசித்து பாருங்க, நம்ம நேரம் ஆகுது. அப்ப சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுவாரு, குமாரனை குறித்து சொல்லுவாரு. புருஷராயிருங்கன்னா என்ன, ஒரு மெச்சூரிட்டி மேன் இல்லீங்களா? புருஷர்னா ஒரு மெச்சூரிட்டி மேன் இல்லீங்களா? पुरुषपात का मतलब कि एक अच्छे समझ जो है वो रहना। குழந்தையா இருக்கிறது வேற, குழந்தை வளர்ந்து புருஷராவது வேற இல்லீங்களா? जब बच्चे रहते हैं वो अलग है, और जब वो बड़े हो जाते हैं तब अलग। குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல நடந்தேன் இல்லீங்களா? புருஷனான போதோ குழந்தைக்கான விலையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். जब मैं बच्चा था तो मैं बच्चों के जैसे बात करता था, उसके जैसे क्रिया करता था। கிறிஸ்தோட வாழ்க்கையில என்ன எப்படித்தான் இருக்காங்க, குழந்தையாவே தான். बहुत सारे मसीही लोगों में अभी भी वो बच्चों जैसे ही हैं, விசுவாசத்திலையும் குழந்தையாவே தான் இருக்கான். विश्वास में भी वो बच्चों के जैसे ही हैं। 25 வயசு பையன் என்ன தவந்துட்டு இருந்தான்னா, இன்னும் தூக்கி இடுப்புல வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? और अगर 25 साल के अगर एक युवा को अगर हम जो है गोद में लेके चले और अगर वो रेंग के जाएंगे तो कैसा रहेगा? யூதருடைய பழக்கத்துல यहूदियों के लोग சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கும் அடிமைக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. और जो छोटे बच्चे हैं और जो गुलाम है उनमें कोई अंतर नहीं है। சின்ன குழந்தையா இருக்கிறவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் பிள்ளைதான், ஆனா அவன் அடிமை போலதான் இருப்பான். அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவன் பிள்ளையா இருப்பான். और जो उनके बच्चे जो हैं वो भी गुलाम के समान ही रहते हैं, उनको कोई भी अधिकार नहीं होता है। ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே जब वो एक उम्र में आ जाते हैं அவன் குமாரனாய் மாறுறான். तब वो जो है बेटे बनते हैं। அப்ப அவனை கூட்டிட்டு போய் அவங்க சபையை சொல்லுவாங்க, இது என்னுடைய குமாரன். तब वो उसको सभा में कलीसिया में लेकर जाके कहते हैं कि ये मेरा बेटा है, இவனுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு, कि अब इसे जो है अच्छा समझ आ गया है। நான் கலந்துக்கிற கூட்டங்கள்ல யாரு கலந்துக்குவா எனக்கு பதிலா? अब जिन सभाओं में मैं सहभागी होता था என் குமாரன் கலந்துக்குவான், उसमें मेरा बेटा सहभागी होगा, இவன் உன்னுடைய புத்திரசுவார் என்று என்னுடைய குமாரன் இவன் சொல்லி कि ये मेरा बेटा है। அதற்கு ஒத்ததாகத்தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையில் பொழுது என்ன சொன்னார், ஆண்டவர் பிதாவானவன் சொன்னார், இவருடைய நேச குமாரன். और उसी की तरह जो है परमेश्वर पिता ने यीशु मसीह को देख के कहा कि ये मेरा प्रिय पुत्र है। நம்ம இப்ப குழந்தையா இருக்கிறோமா இல்ல வளர்ந்த நல்ல புத்திரனாய் புருஷராய் இருக்கிறோமா? तो अब हम जो है बच्चे हैं या अच्छे जवान युवक बन गए हैं? அப்ப என்ன செய்யணும், நம்ம வளரும்படி நம்ம வளர்ந்து எப்படி இருக்கணும்? புருஷா எத்தனையோ வருஷம் முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். இன்னும் அந்த விசுவாசத்துல இன்னும் அந்த குழந்தையை போலவே இருக்கிற ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அது ஒரு பரிதாபகரமான நிலை. हमने मसीह को बहुत पहले जाना था, लेकिन अगर अभी भी हम उसी विश्वास में रहेंगे तो ये बहुत ही कठिन परिस्थिति है। 4வது பாயிண்ட் என்ன போட்டுருக்காங்க? चौथा विषय क्या लिखा गया है? धीरज धरो, திடன் கொள்ளுங்கள். சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். முதலாவது पहला விழித்திருங்கள், जागते रहो, விசுவாசத்திலே विश्वास में स्थिर रहो, புருஷராயிருங்கள், पाठ करो, திடன் கொள்ளுங்கள். बलवंत हो, திடன் கொள்ளுங்கள், बलवंत हो, பலன் கொள்ளுங்கள், बलवंत हो, ஆவியிலே பலன் கொள்ளுங்கள். और आत्माओं में बलवंत हो। ஒரு மனுஷன் ஆவியிலே நம்முடைய பலன் எப்போ பலனை பெற்றுக் கொள்கிறான்னு சொன்னால் आत्मा में हम कब बलवंत होते அவன் हैं? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறுகிற जब பொழுது उसके पवित्र आत्मा से हम अभिषेक पाते हैं, तब हम बलवंत होते हैं। ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு போகாம என்ன செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருகிற பொழுது என்ன செய்வீங்க, நீங்கள் பலன் அடைவீர்கள். प्रभु ने कहा कि तुम பரிசுத்த यरूशलेम में ஆவியானவரை रहो, பெறுகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, பலன் जब அடைவீர்கள். पवित्र आत्मा हमें आता है तो हम बलवंत होते हैं। எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானால் அபிஷேகம் பெற்றிருக்கு? कितने लोगों को पवित्र आत्मा का अभिषेक है? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, பலன் உள்ளவங்களா இருப்பாங்க. பிசாச பார்த்தவங்களுக்கு பயம் வருமா? जो पवित्र आत्मा से भरे रहते हैं वो बलवंत रहते हैं। वो दुष्ट आत्मा से क्या डरेंगे? பாருங்க, இயேசுவை சிலுவையில அறைந்த அவரை பிடிச்சிட்டு போன உடனே இந்த 11 சீசர்கள் என்ன ஆனாங்க, துண்டை காணா துணி காணான்னு சொல்லி ஓட்டமா ஓடிட்டா போச்சு. பச்சை மரத்துக்கே எப்படின்னா
பட்டம் வரதுக்கு என்ன ஆகும்? இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர், செத்தவன உயிரோட கூட எழுப்பினவர். அவரு கழுத மேல வராரு, திரளான கூட்டம் அவருக்கு சப்போர்ட் பண்ணது. அவரே புடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனா நம்ம என்ன செய்வோம், பட்டை உரிச்சிருவாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் என்ன செஞ்சுட்டாங்க, ஆமா ஒழிஞ்சிட்டாங்க. जब यीशु मसीह को क्रूस पर चढ़ाने के लिए जब लेने के लिए आए थे, तब सारे चेले जो है वो सब भाग गए थे। उन्होंने ये सोचा कि अगर यीशु मसीह का ही ये हाल है तो अगर हम पकड़े गए तो हमारा क्या हाल होगा। பிரதான ஆசாரியர்கள் பார்க்க பயம், और यहूदियों को देखने के लिए ராஜாவை பார்க்க பயம், राजा को देखने के लिए डर, பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. और डर कर वो भाग गए। ஆனா ஒரு நாள் வந்தது, 50வது நாள். लेकिन एक दिन आया, 50वां दिन நாள் வந்தது, एक दिन आया, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றாங்க, पवित्र आत्मा का अभिषेक को उन्होंने पाया, பரலோக அக்னியை பெற்றாங்க. स्वर्ग के आग को उन्होंने पाया। இப்ப பயந்து ஓடினாங்களா? क्या वो डर कर भागे? क्या उसके बाद वो डर के भागे? முன்னால போய் நிக்கிறான், वो आगे जाके खड़े हैं, நீதான் கொலை செஞ்ச, तूने ही मारा, அந்த இயேசுவை யார் செஞ்சா? நீங்க தானே செஞ்சீங்க. तूने ही यीशु को मारा। எவ்வளவு தைரியம், कितना எவ்வளவு धीरज, தைரியம், எவ்வளவு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? वो ढाढ़स कहाँ से आया? இவ்வளவு நாள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாவன் इतने दिन जो है डर कर भाग रहे थे, சிங்கத்தை போல கட்சிக்கிறாங்க, आज सिंह के समान गरज रहे சிங்கத்தை थे, போல கட்சிக்கிறாங்க. सिंह के समान गरज நீ रहे थे। கொலை செஞ்ச, तूने ही मारा, தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். लेकिन प्रभु ने उसे जिंदा जलाया, தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். प्रभु ने उसे जिंदा जलाया। இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு इस दुनिया में हमें जीने के लिए பலனுள்ளவர்களாய் திடமுள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் ஆவியானோட அபிஷேகம் अगर நமக்கு हमें அவசியம். बलवंत होना है, धाड़स रहना ஒவ்வொரு है, तो நாளும் हमें ஆவியிலே पवित्र आत्मा का பலப்படுகிற अभिषेक चाहिए। பொழுதுதான் அந்தகார சக்திகளுக்கு விரோதமா நாம் எழுப்பி ஜெபிக்க முடியும். हर रोज अगर हम पवित्र आत्मा का अभिषेक पाएंगे तो வெள்ளி சூனியங்களுக்கு விரோதமா எழுப்பி ஜெபிக்க तंत्र मंत्र முடியும். के विरोध हम प्रार्थना कर सकते हैं। பெரிய பெரிய அதிகாரிகளுக்காக மந்திரிமார்களுக்கான ஊக்கமாய் ஜெபிக்க बड़े முடியும். अधिकारियों के लिए तभी हम प्रार्थना कर सकते हैं। அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு वैसा अभिषेक को हमें हर रोज पाना है। நாம் ஒரு ஜெப வீரர்களாய் வலிமை உள்ளவர்களாய் பலனுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். हमें एक प्रार्थना का योद्धा बनना है। முதலாவது என்ன சொன்னோம்? पहला हमने क्या देखा? விழித்திருங்கள், जागते रहो, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், विश्वास में स्थिर रहो, புருஷராயிருங்கள், बात करो, திடன் கொள்ளுங்கள். धाड़स बांधो। அதுக்கு அடுத்த வசத்தை என்ன சொல்றாரு? उसके बाद क्या कहता எல்லாம் है? வச்சு என்ன செய்யுங்க? और ये सारी हालेलुया। चीज तुम प्रेम से करो। எல்லாம் சொல்ற, எல்லாம் வச்சு நீங்க எப்படித்தான் செய்யணும்? सारी चीजों को कैसे करना अनबोल है? செய்யுங்க, प्रेम से करना है, अनबोल செய்யுங்க. प्रेम से करना है। இத படிச்ச உடனே ये पढ़ते ही मैंने கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எதை குறித்து சொல்றாரு? पहला 13वां अध्याय क्या कहता है? 13ஆம் அதிகாரத்தை என்ன சொல்றாரு? 13वां अध्याय किसके बारे में बात करता है? என்ன சொல்ற? 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय किस बारे में बात करता है? அன்பின் அதிகாரம். प्रेम का अध्याय है। நான் அதை வாசிச்சு எல்லாமே சத்தம் போட்டு வாசிக்கலாமா? क्या हम ऊंचे आवाज से इसे पढ़ेंगे? पहला कुरिन्थियों, 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. जिसने पवित्र शास्त्र रखा है, पहला कुरिन्थियों 13वां अध्याय। எல்லாம் உணர்ந்து நம்ம படிக்கலாமா அந்த हम அன்பின் सब அதிகாரத்தை? எல்லாம் हम सब अच्छे समझ के साथ इसे पढ़ेंगे ऊंची आवाज से। நல்ல உற்சாகமா நாம் படிப்போம். நான் ऊंची आवाज से மனுஷர் பாஷைகளையும் यदि मैं தூதர் मनुष्य பாஷைகளையும் भाषा பேசினாலும் बोलूं, அன்பு எனக்கு இருந்தால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரசத்தையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அடைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு ஆவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெடுப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ஆவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாதே. தீர்க்கதரிசனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிலநாட்டமாய் பார்க்கிறோம்.
धुंधला सा முகமுகமாய் दिखाई देता பார்ப்போம். है, पर இப்பொழுது நான் इस குறைந்த समय அறிவுள்ளவன். आमने सामने அப்பொழுது நான் देखेंगे, அறியப்பட்டிருக்கிறபடியே समय में அறிந்து ज्ञान கொள்வேன். होगा, पर இப்பொழுது उस समय விசுவாசம், पूरी रीति से நம்பிக்கை, पहचानूंगा, அன்பு इस समय இம்மூன்றும் पहचाना நிலைத்திருக்கிறது. गया। विश्वास, இவைகளில் आशा, அன்பே प्रेम, பெரியது. आशा, இவைகளில் அன்பே सबसे பெரியது. बड़ा प्रेम है। இவைகளில் அன்பே பெரியது. सबसे बड़ा प्रेम है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। உற்சாகமாக்கீங்க. कितने लोग उत्साह से हैं? பிரயோஜனமாயிருந்தது. कितने लोग इस நான் वचन से आशीष पाए हैं? விழித்திருப்பேன். நான் விழித்திருப்பேன். मैं जागते रहूंगा, விசுவாசத்தில் मैं உறுதியாயிருப்பேன். विश्वास में स्थिर रहूंगा, நான் புருஷனாயிருப்பேன். पुष्पात करूंगा, நான் திடங்கொள்ளுவேன். मैं धाड़स நான் बांधूंगा, அன்பாயிருப்பேன். मैं प्रेम से आमीन। रहूंगा। हालेलुया। கண்களை மூடி ஜெபிக்கலாமா? आंखें बंद करके प्रार्थना करेंगे। அன்புள்ள நல்மன் தேவதாசன் தேவப்பிள்ளை தேவனுடைய வெளிக்காரம் வந்து நம்முடைய ஜெபத்திற்கு உண்டாவது. Thank you, Lord Jesus. धन्यवाद यीशु, Thank you, Master. धन्यवाद पिता, Thank you, Heavenly Father. धन्यवाद स्वर्गीय पिता, நதியோடு மை துதிக்கிறோம் धन्यवाद சொந்தரிக்கிறோம் के அப்பா. साथ आपको धन्यवाद देते हैं प्रभु। தேவரீர் எங்களுக்கு இன்னைக்கு உணர்த்து நீங்கப்பா. प्रभु आपने हमें समझाया प्रभु, ஒவ்வொருவரையும் உணர்த்து நீங்கப்பா. प्रभु हर एक को आपने महसूस कराया प्रभु, ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்து हर நீங்கப்பா. एक को आपने बलवान किया प्रभु, எவ்வளவு அருமையா நீங்க இன்னைக்கு பேசுனீங்கப்பா. इतने अच्छे से आपने बातें किया உடைய प्रभु, கரங்கள் மூலம் நீ பேசின பேச்சுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் और சொந்தரிக்கிறோம் प्रभु அப்பா. आपने वचनों से आपने बात किया, इसके தேவாதி लिए धन्यवाद தேவனே प्रभु। விழித்திருங்கள் விழித்திருங்கள் சொன்னீங்களப்பா. जागते रहो, விழித்திருங்கன்னு சொன்னீங்கப்பா. जागते रहो कहा प्रभु आपने, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்னு विश्वास में சொன்னீங்களப்பா. स्थिर रहो, புருஷராய் இருங்கள்னு विचार சொன்னீங்களப்பா. करो, அதே போல தகப்பனே திடமனதா இருங்கள்னு சொன்னீங்களப்பா. திடம் கொள்ளுங்கள்னு बलवंत हो சொன்னீங்களப்பா. जाओ। தகப்பனே மக்கு கோடா கோடி சோத்திரம் அப்பா. धन्यवाद प्रभु இந்த यीशु வார்த்தைக்காக मसीह। நன்றியோடு மை துதிக்கிறோம் वचन के लिए சோத்தரிக்கிறோம் धन्यवाद அப்பா. प्रभु। இந்த வார்த்தைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் वचन के அப்பா. लिए धन्यवाद। நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் वचन के लिए தகப்பனே. धन्यवाद। இப்போதும் தகப்பனே ஒவ்வொருவரையும் हर एक को प्रभु, இதெல்லாம் எப்ப வரணிட்டு சொன்னாங்களப்பா. ये सब कब आएगा, எல்லாம் ये सब அன்பா இருந்தா வரणी ये சொன்னாங்களப்பா. सब जब हम प्रेम से எல்லாம் रहेंगे அன்புல तब நிலைத்திருக்கட்டும் அப்பா. आएगा। सभी लोग அன்புல प्रेम में बने நிலைத்திருக்கட்டும் रहे, ராஜா. सब प्रेम அன்புல में बने रहे நிலைத்திருக்கட்டும் ராஜா. प्रभु, सभी लोग प्रेम में बने அன்பான रहे இருதயத்தை प्रभु, கொடுங்கப்பா. கல்லான प्रभु இருதயத்தை மாற்றி அன்பான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. हर एक को चलाइए, ஒவ்வொருவரும் உண்மை கண்டுகொள்ளட்டும் हर அப்பா. एक जन आपको देखने நன்றியோடு पाए। துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. धन्यवाद के साथ Thank you, Lord. Thank you, wonderful Jesus. धन्यवाद प्रभु Thank you, यीशु Heavenly मसीह। Father, Lord Jesus. धन्यवाद स्वर्गीय पिता, நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் धन्यवाद स्वर्गीय அப்பா. पिता। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया, Amen. आमीन।